கன்னிராசி. அதாவது எப்படின்னு கேட்டா, நான் 2025ல நெறையா இழப்புகள் சந்திச்சிருக்கேன். நெறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்ப இந்த 2026ல வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய நல்லவங்களா நல்ல மனிதர்களா பழகுவாங்களா? துரோகம் செய்யாத ஒரு நண்பர்கள் இருப்பாங்களா? இல்ல என்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? நான் எடுக்கிற முயற்சி வந்து வெற்றி பெறுமா? நான் செய்யற தொழில் வந்து அதுக்கு வந்து எனக்கு கை குடுக்குமான்னு நெறைய நஷ்டங்கள சந்திச்சிருக்கிறாரு. அதையும் நெறைய பேர நம்பி ஏமாந்துருக்கிறாரு. 2026 எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு நல்ல விஷயங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. எப்படி இருக்க போகுது சார்? கன்னி ராசிக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு 2025 கொஞ்சம் டஃப்பான வருஷம் தான். ஏன்னு கேட்டா, நம்ம திருக்கணிதத்தின்படி 29த் மார்ச் 2025ல சனி பெயர்ச்சி பத்தி பேசணுமா? ஆமா சார். அப்ப இந்த சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் இருக்குது. அப்ப 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா, அது நேரா ராசிய பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கத்தில் சனீஸ்வர பகவான் திக்பலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று ஒத்துக்கொண்டால், இருக்கின்ற இடம் வலுப்பெற்றுவிடும். ஆனால் பார்க்கின்ற பார்வை அந்த இடத்த கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும். அப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரங்களுக்கு ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தால் மனத்தெளிவு இருக்காது, குழப்பங்கள் ஏற்பட்டுடும். தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணிடுவாங்க, தெரிஞ்சே ஒரு சண்டையை போட்டுருவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. நண்பர்கள் யார், விரோதிகள் யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரியாத குழப்ப நிலைகள் வந்துடும். பொருளாதாரத்தை இந்த காசை எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது, இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிற குழப்பங்கள் நிறைந்த வருடமாக 2025 இருந்தது உண்மை. அவர் சொல்றது அத்தனையும் கரெக்டு தான். அப்போ அவர் எதிர்பார்க்கறது 2026ஆவது நல்லா இருக்குமா அப்படிங்கிறாரு. இப்போ அவருக்கு யோசிக்க தோணும், சார் 2026லையும் சனி அங்கே தானே இருப்பார், எனக்கு அவர் தான் 2028 வரைக்கும் அங்கே தானே இருக்க போறாரு, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு தோணலாம். இல்லை நண்பரே, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்க்கின்ற போது 2025ல் 10ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருந்தார். என்ன பேரு? பரமகுரு 10ல் வர பதவிகள் பறிபோகும்னாங்க. அப்ப என்ன நம்ம கிட்ட இருக்கிறதோ அதை பறிகொடுப்பதற்காக வந்த வருடம் அப்படிங்கிறது 2025. இப்ப அவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்கிருந்து கொண்டு முதல் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இவர் பண்ணின தவறுகளெல்லாம் இவருக்கு தெரிய வரும். இனிமே அதை பண்ணக்கூடாது, இனிமேல் இதெல்லாம் செஞ்சே முடிக்கணும், முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தைரிய வீரிய பராக்கிரமம் வரும். உதவிகளுக்கு பண்ணக்கூடிய நபர்கள் கிடைப்பாங்க. உடன்பிறப்புகள் கூட இந்த காலத்தில் இவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட நிறைய தகவலோடு 2026 துவங்கிறதுனால இந்த நண்பருக்கு டெஃபினட்டாக 2026ல் ஒரு இனிமை, ஒரு சுலபம், ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு.